என்ன அர்த்தம்? அப்பா நீ 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருவியே, மறந்துடுத்தா? ஏ ஆபீஸ்ல இருந்து சம்பளம் கொடுக்கலையா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா, என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு? மரகத்துக்கிட்டயா? இத போய் ஏன்டா அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவித்தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய, நீ காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட்ல அப்பதானே பாத்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரா? சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பாவால முடியாது, என் வைஃபால தான் முடியும். அதனாலதான் யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்த நோக்கு. பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயில் திறக்க வேண்டாம். வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா என்னால இது நன்னாவே இருக்க. ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தான பேசுனா? குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார், ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். This is my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ வரும். போங்க போங்க. அம்மா, குழந்தை என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்துக்கு வச்சுக்கிறதா வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன், சாரி இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. டைரக்டர் சார், நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க, உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நம்ம டைரக்டர் கே விஜயன் சார் இருக்காரு இல்லீங்களா? ஆமா. அவர் கதை சொல்ல சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சாருங்க. அப்படிங்களா? நீங்களாம் வாங்க. இவர் மிஸ்டர் மனோகர். வணக்கம் சார். இவர் மிஸ்டர் பார்த்த சார். இவர் மிஸ்டர் வரதராஜ். வணக்கம் சார். உங்க பேரை சொல்லவே இல்லையே. என் பேர் ரொம்ப பெருசுங்க. அதெல்லாம் செல்லம்மா, பரமக்குடி, காந்தி சாலை, KS அதியமான், நெடுமானஞ்சின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இதுவே 200 அடி வரும் போல இருக்க. சரி உட்காந்து கதையை சொல்லுங்க. வேணாங்க, எனக்கு நின்னுகிட்டே சொன்னதான் பிடிக்கும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன். டைட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன். கதை வசனம் ஜார்குல். திரைக்கதை டைரக்ஷன் கே விஜயன். ஒரு டவர் கிளாக். சின்ன முள்ளு 11 இருக்கு, பெரிய முள்ளு 12 இருக்கு, மணி 11.
ஒரு வீட்டுல போன் பெல் அடிக்குது. ஒரு பொம்பளை வந்தா போன் எடுத்தா, ஹலோ, இன்னும் 12 மணி நேரத்திற்குள் நீ கொலை செய்யப்படுவ. அது என்ன நேரம்னு உனக்கு தெரியாது. போனை வச்சா அப்ப திருமணா ஜங்ஷன், அப்படி திருமணா ஜங்ஷன் 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 ஜங். பாத்ரூம்குள்ள போனா கதவை திறந்தா தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா ஒரு கத்தி. எல்லாரும் நல்லா இருக்கு. ஈஸ்வரி, அப்பா இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்கிறச்ச நீ எப்படி நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி நீ வேலை பார்க்க போற இடத்துக்கு நல்ல பேர் வாங்கணும். சரிப்பா. பிரசாதம் வச்சு நன்னா இருப்பா. இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி, சார். he is Mr. ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்ச நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்கா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணோம். ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்திருப்பாங்கற நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்துல 3 லேடிஸ் இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணவும் மரகதம். அப்படின்னா மத்த 2 பேர் நாங்கதா? அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படின்னா இவ மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கலண்ணா. மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. டேய், அவதான் நகை எடுக்கன்னு கிளியரா சொல்றால. அப்புறம் என்னடா? டேய் போடா, எங்கடி வச்சிருக்க? டேய், என்னடா சும்மா அவளை மிரட்டுற? இருடா. டேய், இதான் நான் மஞ்சுவோட பட்டி. நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்னா, இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன நம்பண்ணா. விடுறி கைய. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற? டேய் அனந்து, வயசு பண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமா இல்ல நோக்கு? அழாதம்மா. டேய், இவன் இந்த நெக்லஸ் எடுக்கலடா. என்ன நம்புடா. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அனந்து, சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா. என்னடா அனந்து, உன் வைஃப் தினம் நீ ஆபீஸ் போனப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தை சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சப்பாஷ். கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆறுது. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலயும் கூட பிறந்த தங்க மேலயும் உனக்கு நம்பிக்கையே இல்ல. இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போடா.
எல்லாரும் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அவ தானே திருடா. அனந்தோ, இன்னொரு தடவை உன் வாயால் அந்த குழந்தைய திருடின்னு சொல்லு, நான் சும்மா இருக்க மாட்டேன். 1000 தடவை சொல்லுவான் திருடி திருடி. பூரா வாய. டேய், அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன்டா. இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிறியே, மனுஷனாடா நீ? வாய மூடுமா. கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையை நீட்டி அடிச்சிருக்க, நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மறக்கதான் இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பட்டி படிக்கலாம். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷன் சொன்னது செய் போ. அனந்து, அம்மா, அவசரப்பட்டுட்டியம்மா. அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமைக்கு இல்லையம்மா. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரை வேணும்னே அடிச்சேன்? அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து, நான் உன்னை இத்தனை பேர் கண்ணிட்டு அடிச்சிருக்க கூடாதாண்டா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடும். இந்த பாரா, பெத்தவ தானே, உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன்டா, என்ன மன்னிச்சு. வேணா உன் கையால அனந்து, அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்ல தான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி குடும்பத்தை பிரிச்சுன்னு போறேன்னு சொல்லாதரா கண்ணா. அப்படி சொன்னாலே என் நெஞ்சு எரியுதுடா. இப்படி எல்லாம் பேசாதரா கண்ணா, இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏண்டி அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு ஆத்த விட்டு போயிடாதேண்டா. வேண்டாடா, வேண்டாம், கோச்சிக்கப்படாது. நான் சொல்றேன் பா. விடுமா. அனந்து, வணக்கம். என்னம்மா, கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இல்லையா பின்ன. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா, இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு? அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா. அடிச்சு போடி. மாமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க. நான் சாட்ட கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவதை போ. நட. உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போறேங்கிறாண்டா. வேண்டான்னு சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. வேற நிக்காதீங்க. அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா. என்னன்னா பேசாம இருக்கேன்? என்னன்னா பேசாம இருக்கேன்? அப்பா, அண்ணா வாத்த விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதாப்பா அண்ணா கேப்பா. சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்கப்பா, அப்பா சொல்லுங்க. அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். பேசுங்க, நான் வாயை திறந்து பேசுங்க. என்ன தப்பு என் பேர்ல தானே? நீங்க சொன்ன உங்க புள்ள கேட்பாங்க. தயவு செஞ்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல. நீங்க சொல்ல மாட்டேல, சொல்ல
ஐயோ என்னடா அது நீங்கள ஒரு போஷல் லிஃப்ட்ல வண்டடா கண்ணா நீ போகாதே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுடா அதுக்கு ஆத்த விட்டு போகாத வண்டடா போகாதடா அம்மடி மல்லி நீ அத அவங்கிட்ட சொல்லுமா ஆத்த விட்டு போடா என்னன்னா இது அவன போஷல் லிஃப்ட்ல அவன் போயிட்டு இருக்கானா அவன போகாதேன்னு சொல்லுங்கண்ணா எப்படி நான் மனசு வந்தது எப்படி மனசு வந்தது எனக்கு தாங்கலையேடா எனக்கு தாங்கலையே ஐயோ என் பெத்த வயிறு வயிறு பத்திட்டு எரியுது ஏன்பா இந்த சலூனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன். கசாப்பு கடை வியாபாரம் 6 மாசத்துல நாரி போச்சு. கடையை இழுத்து மூடிவிட்டேன். அப்புறம் என்ன வாங்கின கத்திலாம் வேஸ்டா போயிருமன்னு 6 வருஷம் போச்சு விட்டேன். ஏயா என் காதை பத்தி கேட்டாங்க உன் கதைய பேசிக்கிட்டு இருக்கியே. கொஞ்சம் பொறுமையாரியா பையன் தேடிக்கிட்டு இருக்கான்ல. யோ நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வரும்போது 2 கதோட தான் வந்தியா? சத்தியமா 2 கதோட வந்தியா? யாரையாவது ஒரு கதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா கிடைச்சிருச்சு. யோ நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா? இதான உன் காது? அப்படின்னா உன் கைவசம் நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு 100 கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும். ஒட்ட வச்சுக்க. அடேய் ஒண்ணே. என்னையா ஒண்ணே? நான் சேவிங் பண்ணும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேனே கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி ஓடு. இல்ல காது ஒட்டாது. ஐயோ யோ சார் ஸ்கோர் என்ன சார்? இதையா ஸ்கோர்? நான் முழிக்கிறேன். என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். டேய் இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு. வாங்க. முண்டம் முண்டம். ஏண்டா முடி வெட்டுறதுல இருந்து 3 வேளை முழுங்குற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு? என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயிற்றுச்சல். நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போனோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகடி பிலிம்ஸ் சார் கை விடுங்க சார். மகடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ். டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ். ஆமா உனக்கு எப்படி தெரியுது? டைட்டில் என்ன சார்? கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுகிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா? உன்னுடைய 3வது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தொங்குதே பாரு. ஆமா அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான். டேய் இது எப்படி உன் கையில வந்தது? மகடி பிலிம்ஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார அங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே 1 ரூபான்னு எப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயோ என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கும். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் சொல்லல. அதுவும் உங்ககிட்ட. யோ இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக்லாம் நொறைய கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொறைய கேக்குறடா. என்னது? மாமா என்ன பண்றீங்க? காது காது இனிமே கேட்காதே. எடு. 1/2 மணி நேரத்துல